இந்திய ஹாக்கி அணியின் தலைமை பயிற்சியாளர் மைக்கேல் நாப்ஸ் நீக்கப்பட்டுள்ளார். அணியின் தொடர் தோல்வி காரணமாக இந்த அதிரடி முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்திய ஆடவர் ஹாக்கி அணியின் தலைமை பயிற்சியாளராக கடந்த 2011ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நியமிக்கப்பட்டவர் மைக்கேல் நாப்ஸ். 2016ஆம் ஆண்டு வரையில் இந்திய அணியின் பயிற்சியாளராக பணியாற்ற ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்த ஆஸ்திரேலிய முன்னாள் ஹாக்கி வீரர் மைக்கேல் நாப்ஸ் 3 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தலைமை பயிற்சியாளர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். இந்திய ஹாக்கி அணியின் செயல்பாடு குறித்து ஆலோசிப்பதற்காக டெல்லியில் இந்திய விளையாட்டு ஆணையத்தின் கூட்டம் கூடியது. அப்போது அணியை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்லாத மைக்கேல் நாப்ஸை நீக்கும் முடிவு எடுக்கப்பட்டதாக ஹாக்கி இந்தியா அமைப்பின் பொதுச் செயலாளர் நரீந்தர் பாத்ரா தெரிவித்தார். இந்திய அணியை முன்னேற்றுவதற்கான புதிய யோசனைகளை இந்திய விளையாட்டு ஆணையமும் ஹாக்கி இந்தியா அமைப்பும் எதிர்பார்த்திருப்பதாகவும் அதனால் நாப்ஸை பயிற்சியாளர் பதவியிலிருந்து நீக்கி இருப்பதாகவும் பாத்ரா மேலும் தெரிவித்தார். 2012ஆம் ஆண்டு லண்டன் ஒலிம்பிக்கில் எல்லா போட்டிகளிலும் தோற்றுப்போன இந்திய அணி கடைசி இடமான 12வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. கடந்த மாதம் நெதர்லாந்தில் நடந்த உலக லீக் ஹாக்கி போட்டியிலும் இந்திய அணி 6ஆம் இடத்தையே பிடிக்க முடிந்தது. 2008ஆம் ஆண்டு பீஜிங் ஒலிம்பிக்கில் விளையாட தகுதி பெறாத இந்திய ஹாக்கி அணியை லண்டன் ஒலிம்பிக்கில் விளையாட தகுதி பெறச் செய்தது மட்டும்தான் நாப்ஸ் செய்த ஒரே சாதனை. அதுவும் அதற்கான தகுதி போட்டிகள் இந்திய மண்ணில் நடந்ததும் ஒரு காரணம் என்பது குறிப்பிடத்தக்கது. நாப்ஸ் நீக்கத்தை தொடர்ந்து ஹாக்கி இந்தியா அமைப்பின் செயல்பாட்டு மேலாளர் ரோலண்ட் ஆல்ட்மேன்ஸுக்கு கூடுதல் பொறுப்பாக தலைமை பயிற்சியாளர் பதவி அளிக்கப்பட்டுள்ளதாக பாத்ரா தெரிவித்தார்.